சென்னை காரப்பாக்கத்தில் மருத்துவ தம்பதி வீட்டில் தங்க நாணயங்கள் மற்றும் பணத்தை திருடிய பணிப்பெண்ணை போலீசார் கண்டுபிடித்து கைது செய்திருக்கிறார்கள். அடகு கடை வரை சென்று தங்க நாணயங்களை 24 மணி நேரத்தில் போலீசார் மீட்டது எப்படி? சென்னை OMR சாலை துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருபவர் ரமேஷ். இவர் காரப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் மனைவி குழந்தையுடன் வசித்து வருகிறார். இவரது மனைவியும் மருத்துவர் என்பதால் குழந்தையை பார்த்துக் கொள்ளவும் வீட்டு வேலை செய்யவும் தஞ்சாவூர் கரந்தையைச் சேர்ந்த 35 வயதான புவனேஸ்வரி என்ற பெண்ணை 3 மாதங்களுக்கு முன்பு வேலைக்கு அமர்த்தினர். இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி மருத்துவர் ரமேஷ் பீரோவில் பார்த்தபொழுது 8 தங்க நாணயங்கள், தங்க கம்மல், வைரக் கம்மல், 75,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவை மாயமாகி இருந்தது கண்டு அதிர்ந்து போனார். இது குறித்து உடனே தாம்பரம் மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து கண்ணகி நகர் போலீசார் மருத்துவர் ரமேஷ் வீட்டிற்கு வந்து விசாரணையை தொடங்கினர். வீட்டில் வேலை செய்து வந்த புவனேஸ்வரி மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. அவரிடம் போலீசார் விசாரணையை தொடங்கிய பொழுது அவர் தனக்கு எதுவுமே தெரியாது என மறுத்துள்ளார். ஒரு கட்டத்தில் தங்களது வீட்டில் பணியாற்றும் பெண் மீது சந்தேகம் இல்லை என கூறி மருத்துவ தம்பதி இருவரும் விசாரணைக்கு தடை போட்டுவிட்டனர். அதன் பிறகு விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத நிலையில் 15ஆம் தேதி மீண்டும் கண்ணகி நகர் காவல் நிலையம் சென்று காவல் ஆய்வாளரிடம் புகார் அளித்துள்ளனர். இந்த முறையாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். முதற்கட்டமாக மருத்துவர் ரமேஷ் வீட்டின் வெளியே பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் ஆட்கள் யாரும் வீட்டிற்கு வந்து செல்லவில்லை என்பது உறுதி செய்தனர். பின்னர் வீட்டு பணிப்பெண் புவனேஸ்வரியிடம் விசாரிக்க ஆரம்பித்தனர். ஆரம்பத்தில் தீவிரமாக மறுப்பு தெரிவித்து வந்த புவனேஸ்வரி பின்னர் படிப்படியாக உண்மைகளை உதிர்க்க ஆரம்பித்தார். 3 மாதங்களுக்கு முன் வேலைக்குச் சேர்ந்த புவனேஸ்வரி மருத்துவ தம்பதி இருவரும் வீட்டின் பீரோ சாவியை வைத்துச் செல்லும் இடத்தை நோட்டமிட்டுள்ளார். சாவி இருக்கும் இடம் நன்கு தெரிந்ததும் தான் தனது வேலையை காட்டியிருக்கிறார் புவனேஸ்வரி. கடந்த 10ஆம் தேதி வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் பீரோவை திறந்து 8 தங்க நாணயம், ஒரு தங்க கம்மல், ஒரு வைரக் கம்மல், 75,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை திருடிக்கொண்டு மறுநாள் 11ஆம் தேதி சொந்த ஊருக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். அங்கு திருடிய 6 தங்க நாணயங்களை ஒரு அடகு கடையில் வைத்து பணம் பெற்றுள்ளார். பின்னர் 13ஆம் தேதி சென்னை திரும்பிய புவனேஸ்வரி எதுவும் தெரியாதது போல் வீட்டில் வேலை செய்து வந்துள்ளார் என்பது போலீஸ் விசாரணையில் அம்பலமானது. பின்னர் தனிப்படை போலீசார் தஞ்சாவூர் சென்று அடகு வைக்கப்பட்ட நகைகளை மீட்டனர். 64 கிராம் தங்க நாணயங்கள், வைரக்கம்மல், தங்கக்கம்மல், 50,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை தனிப்படை போலீசார் மீட்டனர். பின்னர் புவனேஸ்வரி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர். வழக்கு பதிவு செய்த 24 மணி நேரத்தில் நகைகளை மீட்டு திருட்டில் ஈடுபட்ட பணிப்பெண்ணை கைது செய்த தனிப்படை போலீசாரை தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் வெகுவாக பாராட்டினார்.